இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் படிப்பு நான் சொல்ல போகிறேன். உங்கள் +2 மார்க்ஸுக்கே கவலைப்படாத ஒரு படிப்பு, மனப்பாடம் பண்ண தேவையில்லாத ஒரு படிப்பு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நம்ம இந்த எக்மோரில் சென்ட்ரல் ஸ்டேஷனை தாண்டி வந்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் பில்டிங் இருக்கும். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு 150 வருட ஒரு கட்டடம். சரியா? அதே கல்லூரி கும்பகோணத்தில் இருக்குது, அதே கல்லூரி மகாபலிபுரத்தில் இருக்குது. இங்கே உள்ளே சேரணும்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட், உங்களுக்கு படம் போட வருமா அப்படின்னு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட். படம் போட்டிங்கன்னா சீட்டு. ஓகேயா? இங்கே வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற 4 வருட பட்டப்படிப்பு, நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. விஷுவல் கம்யூனிகேஷன், டெக்ஸ்டைல் டிசைன், செராமிக் டிசைன். சரி, இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் இந்த 3 கல்லூரியிலையும் சேரலாம். மிகப்பெரிய கேள்வி என்னன்னாக்க, எல்லாம் ரைட்டு தான் சார், முடித்தா எங்கே வேலை கிடைக்குமா? எனக்கு ஓகே தான். எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னோன்னே முதல்ல அதை கேட்பாங்க. கிடைக்கும். இன்றைக்கி வந்து தமிழ் திரையுலகத்தில், தென்னிந்திய திரையுலகத்தில், அகில இந்திய திரையுலகத்தில் கொடி கட்டி பறக்கிற ஆர்ட் டைரக்டர்ஸான சாபு சிறில், தோட்டா தரணி, மகி போன்ற 10க்கும் மேற்பட்ட ஆர்ட் டைரக்டர்ஸ் உருவானது இந்த கல்லூரியிலிருந்து தான். அடுத்து டெக்ஸ்டைல் டிசைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க, ஒரு உங்களுடைய அப்பா அம்மா காலகட்டத்தில் போய் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் சாய்ஸ் வேணும்னா பெரிய சாய்ஸ் இருக்காது. இப்படி கோடு போட்டது, இப்படி கோடு போட்டதுன்னு உருவிட்டு வந்துடலாம். இன்றைக்கி தம்பி உள்ளே போனால் 100 டிசைன் இருக்குது. அப்போ இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, டெக்ஸ்டைல் டிசைன் எல்லாம் ரைட்டு. டெக்ஸ்டைல் டிசைன் முடித்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வீவர்ஸ் சர்வீஸ் சென்டர், மத்திய அரசு நெசவாளர் சேவை மையம்னு இருக்குது. அடுத்து செராமிக் டெக்னாலஜி, செராமிக் டிசைன். ஒரு காலத்தில் வீடு சாணம் போட்டு மொழிகிட்டு இருந்தது, சிமெண்ட் ஆச்சு, மொசைக் ஆச்சு, இன்றைக்கி பாத்ரூம் உள்பட டிசைனர் டைல்ஸ். அப்போ இது இன்றைக்கி ஒரு தொழில்நுட்பம். ஆக இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு படிப்பு.